இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? லீலி புஷ்பம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். இந்த லீலி புஷ்பம் வந்து பள்ளத்தாக்கு நடுவுல முட்கள் நிறைஞ்ச இடத்துல வளரும். இதோட தன்மை என்னன்னா ஜாய், லவ், ஸ்வீட்னஸ், பியூரிட்டி. இது அப்படியே இயேசப்பாவோட வாழ்க்கையை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கல்வாரி என்ற பள்ளத்தாக்குல வந்து இயேசப்பா நமக்காக சாபமானார். முள்முடியை வந்து ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தை வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர்கிட்ட அந்த ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்னு சொன்னார்ல, அந்த ஸ்வீட்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. பியூர் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ ஏசப்பா பின்பற்ற பிள்ளைகளை நம்ம இருக்கும் போது நம்மக்கிட்டேயும் அந்த லவ், ஜாய், ஸ்வீட்னஸ், பியூரிட்டி இருக்கும் போது ஏசப்பா நமக்கு கொடுக்குற அந்த ரிவார்டு என்ன தெரியுமா? அதே 2வது வசனம் சொல்லுது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்படி நம்ம வந்து அந்த லீலி புஷ்ப தன்மையோட நம்ம வாழும்போது, எசப்பாவோட சாயல நம்ம இருக்கும்போது வந்து பிரியமானவளா இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான குமாரத்தியா இருப்போம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஸோ ஏசப்பா லீலி புஷ்பமா இருந்தது போல நம்மளும் லீலி புஷ்பமா வந்து பிறரோட வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது அது ஒரு நல்ல டெஸ்டிமோனியா இருக்கும். அப்படியே நம்ம வாழ்வோம். ஆமேன்.